பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேறச்ச நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட வெளியரங்கமாக்கப்பட்ட சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து அதன் அடிப்படையிலே நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது அது நன்மையாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். வெளியரங்கமாக்கப்பட்ட சுவிசேஷம், பிரியமானவர்களே, சுவிசேஷம் நற்செய்தி என்பது ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அல்லது தன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அவன் கேட்கிறது எல்லாமே துர்ச்செய்திகளாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வண்ணமாக, அவனை தைரியப்படுத்தும் வண்ணமாக, அவனுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக அறிவிக்கப்படுவதே நற்செய்தி என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்நாட்களிலே அநேகமாக சுவிசேஷங்கள் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களாகவே இருக்கிறது. பிரியமான, இந்த பூமியிலே நாம் வாழப்போகிற நாட்கள் அது வெகு சில நாட்கள் தான். ஒருவேளை 70 வருடமோ அல்லது பலத்தின் மிகுதினால் 80 வருடமோ அல்லது ஒருவேளை 90 வயது வரைக்கும் கூட வாழ்வதற்கு ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தாரே, ஆனால் அதிகபட்சமாய் நம் 90 அல்லது 100 வயது வரைக்கும் தான் அதிகபட்சமா இந்த பூமியிலே வாழ்கிற ஜனங்களை நாட்களிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பூமியில் வாழ்கிற இந்த 100 வருடங்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுமோ, அல்லது இந்த வாழ்க்கையை எப்படி இந்த 100 வருடங்களும் நாம் அந்த வாழ்க்கையை எவ்விதமாய் மெருகேற்ற வேண்டும் என்றோ, அல்லது அதை எவ்வளவு சிறப்பாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிற செய்தி, அது உண்மையிலே அது நற்செய்தி அல்ல. ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு குறுகிய காலம்தான். இதற்கு பின்பாக இருக்கிற அந்த வாழ்க்கையானது அது எண்ணில் அடங்காத, அதாவது அது எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு வாழ்க்கை. அது நித்தியமாய் நம் தேவனோடு கூட இருக்க போகிற ஒரு வாழ்க்கை. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை என்பதுதான் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு நற்செய்தி. அந்த வாழ்க்கையில நாம் எப்படி அதை அடைந்து கொள்ளணும், அந்த வாழ்க்கையில நாம் எவ்விதமாய் வாழப் போகிறோம், இல்லை இப்படிப்பட்ட துன்பங்கள் நிறைந்த தொல்லைகள் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே உண்மையிலே நற்செய்தி. அப்படிப்பட்ட நற்செய்தியை தான் வேதம் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பிரியமானவர்களே, இந்த 10வது வசனத்தினுடைய அந்த பின்பகுதியை தான் நாம் ஒருவேளை ஆதாரமாக எடுத்து நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க இருக்கிறோம். இவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ அந்நாட்கள் ஆதிகாலம் முதல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களுக்காகவும் தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருந்து அவ்விதமாகவே இப்படிப்பட்ட ரட்சிப்பை, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைந்து கொள்கிற ரட்சிப்பை அடையும்படியாக அவர்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த ரகசியமானது ஆதிகாலம் முதல் மறைவாகவே வைக்கப்பட்டு இந்நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்ததினாலே நமக்கு அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் சீஷர்கள் கூட, நீங்க நல்லா யோசித்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 2 சீஷர்கள் அப்படியே பேசிக்கொண்டு நடக்கிறாங்க. அவங்க அப்படியே பேசிக்கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போகும் பொழுது அவர்களிடத்தில் கேட்கிற அவர் நீங்க துக்கமுகமா நடந்து போகிற காரியம் என்ன என்று. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து விட்டார், தாங்கள் இரட்சகராக எண்ணிக்கொண்டிருந்த மேசியாவானவர் மரித்து விட்டார் என்கிற அந்த துக்க முகத்தோடு கூட அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களோடு கூட
நடந்து வந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறியாத வண்ணமாய் அவர்கள் இருந்த இடத்துல அவரிடத்துல கேட்கப்பட்ட கேள்வியில, நீங்க எதற்கு துக்கமுகமாய் நடந்து போகிற காரியங்கள் என்னென்ன, எருசலேமிலே நடந்த காரியங்களை நீர் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்று சொல்லிட்டு 19வது வசனத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். மன்னிக்கவும், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அப்ப அவங்களை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார். அதுதான் எங்களுடைய துக்கத்திற்கு காரணம், அதுதான் நாங்க துக்கமுகமாய் நடந்து போகிறதற்கான காரணம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தங்களுடைய அவநம்பிக்கைய, ஒரு சின்ன அவிசுவாசத்தை, அற்ப விசுவாசத்தை அவர்கள் காண்பிக்கிறத பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்னு போடல. எப்படி இருந்தாங்களா? நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, கிறிஸ்துவானவர் மரித்து விட்டார், தங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அவர்கள் தங்களுக்குள்ளே சம்பாஷித்துக் கொண்டு சென்று கொண்டு துக்கமுகமாய் நடந்து கொண்டு சென்றிருந்தவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற நற்செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரணத்தை பரிகரித்து விட்டார். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து, அவர்களோடு கூட வர்ற இயேசு அவர்களால் அறிய முடியல. அப்பம் பிற்கிற வரைக்கும் அவர்களால் அறிய முடியவில்லை. அதற்கு பின்பதாக தான் அவர்களுடைய கண்களை திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை பரிகரித்து விட்டார். உண்மையிலே மனிதர்களுடைய பாவம், அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாக தான் இருந்தது. நாம் எல்லாருமே ஆதாமின் சாயலுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம எல்லாருமே பாவத்தின் சாயல தான், பாவத்தினுடையதான், அந்த பாவத்தை செய்தவர்களாகவே தான், இந்த பாவ பிறப்பாகவே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம பாவிகளாகவே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதான் நம்ம முன்னாட்கள்ல ஒரு பரிசுத்தவான் சொன்னதுபடி, நான் பாவம் செய்ததினால் பாவி அல்ல, நான் பாவியாகவே இருக்கிறேன், அதனாலதான் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கேன். இப்படிப்பட்ட பாவம் என்னை மரணத்திற்கு நேராக நடத்தி கொண்டு சென்றிருந்தது. அப்ப இந்த மரணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டுமானால் இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்படணும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதற்காக தான் மனிதனாக, அதாவது கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு, இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு அவர் ஒட்டுமொத்த பாவத்தையும் தன்னுடைய சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அப்ப இந்த பாவம் தான் என்னுடைய மரணத்திற்கு காரணமா இருந்தது. அப்ப இந்த பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த பாவம் முடிந்து விட்டது அப்படின்னா அப்ப மரணத்திற்கும் அங்க இடம் இல்லை. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தது நிமித்தமாக இந்த மரணம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அது ஆங்கிலத்துல அபாலிஷ்ட் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது முற்றிலுமா அது நீக்கப்பட்டு விட்டது. ஒரு பழைய ஒரு பிரமாணம் ஒன்று இருக்கிறது, அந்த பிரமாணத்திற்கு கீழாக கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பிரமாணமானது முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுதான் மரணம் பரிகரிக்கப்பட்டது. மரணம் முடிந்தது மாத்திரமல்ல, இனி உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்க சந்தோஷமா வாழணும்ல, ஜீவனையும் அழியாமையும் அந்த சுவிசேஷத்தினால நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரா? வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அதற்காக தான் நான் அப்போஸ்தலனாகவும், நான் சுவிசேஷகனாகவும், புறஜாதியாருக்கு போதகனாகவும் நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். இந்த காரியத்தை தான் நான் சுவிசேஷமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்த ஒரு தேவன், மரணத்தை ஜெயித்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை பரிகரித்து நமக்கு ஜீவனையும் அழியாமையும் அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து முடித்து விடலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் கடைசி வசனம். கிறிஸ்துவும் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்படியானால் அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருடைய நம்பிக்கை கூட இப்படி இருக்கு. தேவன் ஒரு பேக்கப் பிளான் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நான் என்னுடைய காதால கேட்டதை சொல்றேன். தேவன் ஒரு பேக்கப் பிளான் இருக்கு. அதாவது புறஜாதியாரும் அவங்க பிறக்கிறது அவங்களுடைய தப்பு இல்லையே, அது அவங்க பிறக்கிறதும் தேவனுடைய சித்தம் தானே. அப்ப அப்படிப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவனுடைய சித்தமா தானே இருக்கு. அப்ப அவங்களையும் நரகத்துக்கு போக விடாமல் அவங்களையும் கொண்டு வர்றதுக்கு தேவன் பேக்கப்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. அது மரிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். இல்ல பிரியமானவர்களே, தேவனிடத்துல ஒரே ஒரு பிளான் தான், ஒரே ஒரு திட்டம் தான் இருந்தது. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து
ஒட்டுமொத்த பாவத்தையும் தன்னுடைய சரீரத்திலே, பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டு ஒட்டுமொத்த பாவத்தையும், பாவ தன்மை கொண்ட அந்த பழைய மனுஷனுடைய எல்லா காரியங்களும் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த ஒரு திட்டத்தை தவிர தேவனிடத்துல வேற திட்டம் இருப்பதாக இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பித்து கொடுக்கவில்லை பிரியமானவர்களே. அப்போ இவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, கடைசி கட்ட அதிகாரமா இருந்த மரணத்தையே என்ன பண்ணிட்டாரு, பரிகரித்து விட்டார். மரணத்தையே நமக்காக அழித்து விட்டார். அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் நம்ம அப்ப மரணத்துக்கு அப்புறம் தான் நம்ம அவரோடு கூட சந்தோஷமா வாழ போகிறோமா? இல்ல. இந்த பூமியில வாழும் பொழுதே, இந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக என்னிடத்துல நான் பிறக்கும் பொழுதே என்னிடத்துல இருந்த பாவமும் அந்த பாவ தன்மை கொண்ட மனுஷனும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவனும் அங்கே அறையப்பட்டு விட்டான். என்னுடைய பழைய மனுஷனும் பழைய பாவங்கள் எல்லாமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நானும் புது ஜீவன் உள்ளவளாய் நான் வாழ்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவிற்காக நான் வாழ்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது, அவருடைய வித்து எனக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. நான் இனி ஆதாமின் வித்தை உடையவன் அல்ல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வித்தை உடையவனாய் இருக்கிறேன். அவர் மரணத்தை பரிகரித்து விட்டார். அப்படியாக கடைசியாக இருந்த பிடியான மரணத்தையே பரிகரிக்கும் பொழுது அதற்கு காரணமா இருந்த அந்த பாவத்தையும் மேற்கொண்டு வாழ்கிற, பாவத்தையும் ஆளுகை செய்கிற, மற்ற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அந்த மேன்மையான சாயலை தேவன் எனக்கு அருள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நமக்கு மரணம் நேரிடுகிற வரைக்கும், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானவருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் நமக்கு மரணம் நேரிடுகிற வரைக்கும் இந்த வெளிச்சத்திலே இந்த சுவிசேஷத்தை பற்றி கொண்டு வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சுவிசேஷம் நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு சுருக்கமாக நம் துதி ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு ஏறெடுக்கலாம்.